அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நிறையா நண்பர்கள் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் எனக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னதற்கு நன்றி. கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா என்னால் ஒரு குருவாக இருந்து அனைத்து உள்ளங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புத்தாண்டு உங்களுடைய குடும்பத்தில் இனிய புத்தாண்டாகவும் எந்த காரியங்கள் நடக்காமல் இருந்ததோ அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண முடியும். சரி, இந்த புத்தாண்டு இன்னைக்கு புத்தாண்டு ஓகே 2024. இந்த புத்தாண்டு என்ன செய்யும்? 2024 இந்த 2024 என்று சொல்லக்கூடியது 8ஆம் நம்பர். எல்லா ஜோதிட வித்வான்களும் அறிவு சார்ந்த ஜோதிடம் படித்த பெரிய மாமேதைகளும் என் காதுபட யூடியூப்பில் பேசியது என்னன்னா, இந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், இந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், இந்த வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறேன்னா கஷ்டத்தை கொடுக்கும் என்பது ஜோதிடம் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, மாதா பிதா குரு, அதுக்கடுத்தான் தெய்வம். இயற்கை என்பது தெய்வம், குரு என்பவர் உயிரோடு இருப்பவர். இதையெல்லாம் நாம் சொல்லி மக்களை பயன்படுத்தத்தான் நாம் ஜோதிடம் படித்தோமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. போன வருஷம் இதை விட கொடுமையானவர் தானே கேது, இதை விட கொடுமையானவர் தான் கேது. மக்கள் சிரமப்பட்டாங்க. ஏன் சிரமப்பட்டாங்க? மக்கள் சிரமப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன சொன்ன ஐடியா சொல்லணும். இந்த புத்தாண்டுக்கு பலன் சொல்கிறேன். நான் வேறு எது நான் டாபிக் எடுத்தேன் இல்லை, இன்றைக்கி புத்தாண்டுக்கு நான் பலன் சொல்கிறேன். 2024 எப்படி இருப்போம்? 2024 அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சனியோடைய ஒரு ஆதிபத்தியம் உடையது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இப்போ பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சனி ஒரு அற்புதமான கிரகம். நீங்கள் எல்லாரும் சனியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக யாரும் விமர்சிக்காதீங்க. அவர் உங்களை என்ன பண்ணினார்? சனியை போய் நீங்கள் குறை சொல்லாதீங்க. திருமணத்திற்கு காரகத்துவத்துக்கும் காரகம் யார் தெரியுமா உங்களுக்கு? சனிதான். திருமணத்திற்கு சனி ராகு தொடர்பு இல்லை என்று சொன்னால் திருமணம் நடக்காது. சுக்கிரன் 7 குடையவெல்லாம் அப்புறம் சனி என்று சொல்லக்கூடியவனும், சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒரு ஜாதகத்திற்கு தொடர்பு கொள்ளும் போதுதான் திருமணம் நடக்கும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். வியாழ திசையில் எனக்கு கேது புத்தியில் தான் கல்யாணம். எல்லாம் சொல்லுவீங்க, என்னையா கேது புத்தியில் போய் கல்யாணம் முடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. 18/11/1991 என்னுடைய திருமண நாள். 18/11/1991 என்னுடைய திருமண நாள்.
எனக்கு திருமணம் நடந்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி திங்கட்கிழமை. அப்போ எப்படி சனியோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து அந்த திருமண நாள் வந்து எனக்கு குருவாக இருந்தவர் தான் எனக்கு குறித்தார். எனக்கு குருவாக இருந்தவர் வந்து ஒரு வாத்தியார், ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர். அவர் அசுவதி நட்சத்திரம், சடாச்சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு, என் மேலே ரொம்ப பற்றாக இருப்பார். ரொம்ப பற்றாக இருந்ததுக்காக நான் 2 பேருமே ஒரே இனம். நான் சின்ன வயசு 17-18 வயசுலலாம் அவர் ஜோசியம் சொல்லும்போது அவர் வீட்டுக்கு போய் வாரத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ 18/11 1991 என்னுடைய திருமணம் திங்கட்கிழமை காலையில் ஒரு 9 to 10:30 மணிக்கு மேலே நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ திருமணத்திற்கு சனியோடைய தொடர்பு வேண்டும். இந்த வருடம் உண்மையை சொல்லுகிறேன், நடக்காத கல்யாணங்கள் அனைத்தும் நடத்தி கொடுப்பார் சனீஸ்வர பகவான். இந்த வருடம் நடக்காது என்று சொன்ன அனைத்து விதமான கல்யாணங்களையும் நடத்தி கொடுப்பார் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். அவர், நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க சனீஸ்வர பகவானை ஆசை இல்லாதவர், கால் ஊனம், அவர் வந்து எப்பயுமே கஷ்டத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக கிடையாது. உலகத்திலேயே லக்ஸுரிஸை வந்து என்ன சொன்னான்னா நம்பர் 1ஆக அனுபவிக்கக்கூடியவர் வந்து யார் தெரியுமா? சனீஸ்வர பகவான் தான். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உருவத்தையும் தோற்றத்தையும் வைத்து ஒரு மனிதனை வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர் கஷ்டப்படுத்துவார் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அப்போ இந்த 2024 சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு தான். இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆண்டு அப்படின்னு பிறக்கும்போது அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு? அவர் வந்து என்ன சொன்னார், இந்த 12 மாதத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த ஆங்கில வருட பிறப்புக்கு அவர் தான் ஹெட்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற இடம் கும்பம். அவருடைய வலிமை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. அவர் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு? 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 11ஆம் இடம் என்பது லாபம், காரிய வெற்றி. இதைத்தான் அவரால் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. வேற ஒன்றும் அவரால் செய்ய முடியும். நீங்கள் காரிய வெற்றி ஸ்தானத்தில் போய் வந்து என்ன சொன்ன சனீஸ்வர பகவான் வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாருன்னா எப்படி வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நமக்கு தீமை செய்ய முடியாது. எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க, நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு மட்டுமே பார்க்காதீர்கள். உங்களுடைய லக்கணத்துக்கு மட்டுமே பார்க்காதீர்கள். காலபுருஷ தத்துவத்திற்கு இப்போ சனி எங்கே உட்காந்துருக்காரு? காலபுருஷ தத்துவத்திற்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ராகு எங்கே உட்காந்துருக்காரு? காலபுருஷ தத்துவத்துக்கு கேது எங்கே உட்காந்துருக்கிறார்? காலபுருஷ தத்துவத்திற்கு குரு எங்கே உட்காரு? நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒன்று என்ன சொன்னால் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பற்றி தானே பேசணும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சனி பகவான் இந்த வருஷத்தை கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக மாற்றி தருவார். என்ன காரணம்னா கும்பம் என்பது என்னது? கலசம். கலசம் என்பது எதற்காக? கோவில்களில் வந்து கலசம் வைத்து பூஜை செய்வார்கள். கோவில் கலசங்கள் வந்து என்ன இந்த வருடங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்காத கோவில்கள் அனைத்தும் கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகம் நடக்காத கோயில்கள் அனைத்தும் நடக்கும். ஏன்னா எம்பெருமான் அவர் மூவ் ஆகக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்க. அவிட்டத்தில் போகும்போது அவிட்டம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் போகும்போது 3ஆம் பாதத்தில் போகும்போது என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் அவர் அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னாலும் துலாம் வீட்டில் போய் உட்காந்துருவார். துலாம் வீட்டில் உட்காந்துருவார்.
உச்சம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா, அவர் 4ஆம் பாதத்துக்கு போகும்போது அவருடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்துக்கே போவார். தன்னுடைய நட்சத்திரம் இருக்கின்ற இடத்துக்கு வந்து அவர் அம்சத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போதே அந்த 100 100 200 நாள் என்ன செய்வார்? நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். சரி, சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் உட்காரும்போது குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கெட்டது செய்ய முடியாது. மகரமும் கும்பமும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவருடைய வீடு. அப்ப அவர் எப்படி தீமை செய்ய முடியும்? செய்ய மாட்டார். இதை தெரியாமல் வந்து என்ன சொல்றான்னா, நாம் வந்து என்ன சொன்னா, ஒரு கிரகத்தை வந்து நாம் வந்து கோளாறு சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நன்றாக இருக்காது. அதனால் என்ன சொன்னா, இந்த வருடம் 2024 என்று சொல்லக்கூடிய இந்த வருடம் 8ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் இருந்தாலும், இந்த 8ஆம் நம்பர் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற ஒரு கிரகமாக இருந்து அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே வந்து 12 மாதங்கள் வந்து என்ன சொன்னான்னா இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறான், சொந்த வீட்டிலே 12 மாதங்கள் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வருட இந்த சனிப்பெயர்ச்சி வந்து என்ன சொல்கிறான்னா எந்த ஆதிபத்தியத்தில் வேலை செய்வார் அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து இந்த ஹீப்ரு பிரமிடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஹீப்ரு பிரமிடுன்னு ஒரு நியமராலஜியில் உங்களுக்கு இருக்குது தெரியுமா? அந்த ஹீப்ரு பிரமிடு என்று சொல்லக்கூடிய நியமராலஜியில் இந்த 2024 அப்படிங்கிறத நீங்கள் ஹீப்ரு பிரமிடு போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது குரு ஆதிபத்தியமுடைய சனியாக தான் அவர் வேலை செய்வார். அப்போ குரு என்றைக்குமே வந்து என்ன சொன்னால் தீமை செய்ய மாட்டார். குரு என்றைக்குமே தீமை செய்ய மாட்டார். அப்போ இந்த 2024 வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஹீப்ரு பிரமிடு போட்டு பாருங்கள். 48 வரும். 48 என்பது என்னது? குரு. 48 என்பது குரு. அப்போ இந்த 48 என்பது குரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த குரு ஆதிபத்தியமுடைய சனி ஒரு கிரகம் எப்பயுமே வந்து இப்போ உங்களுடைய பேரை வந்து நீங்கள் வந்து நேமராஜில் போட்டு பாருங்க. அதாவது வந்து என்ன சொன்னா, நேமராஜில் தப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை பரிமளிக்கும் போது அது வேலை செய்யும். ஏனா தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த செவத்தில் வெள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போகக்கூடாது. அதையும் நுணுக்கமாக அடித்தால் ஒரு செவர் கூட வந்து என்ன சொன்னா, நம்ம அடிக்கிற வெள்ளை அடிக்கிற அந்த சித்திரத்தை பொறுத்திருக்கிறது. அதனால் அவர் குரு ஆதிபத்தியத்துடன் செயல்படுகின்ற காரணத்தினால் சனி ப்ளஸ் குரு. அப்போ சனி ப்ளஸ் குரு என்பது என்னது? தர்ம கர்மாதிபதி தானே. 9 குடையவன் குரு, 10 குடையவன் வந்து சனி. அப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு வருடத்தை அந்த வருடத்துடைய மேலோட்டத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அந்த ஹீப்ரு பிரமிடு நம்பரை பாருங்க. இப்போ என்னுடைய பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. என்னுடைய பெயரை இயக்கிக் கொண்டிருப்பது யார்? உண்மையாகவே வந்து என்ன சொல்றேன்னா, நான் இதை வந்து ரொம்ப நாள் தேர்ந்தெடுத்த பிறகு வச்சேன். அந்த அடியில் இருக்கிற ரகசிய நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஹீப்ரு பிரமிடு நம்பராக போட்டு பாருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இப்போ ஒருத்தர் 2/11/1964 பிறந்திருக்கிறாருன்னா அப்படியே வரிசையாக எழுதுங்க. எழுதிட்டு ஹீப்ரு பிரமிடு போடுங்க. உங்களுடைய ஹீப்ரு பிரமிடுடைய உண்மை உண்மை தான் உங்களுடைய குணம். இது வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அந்த பேருடைய உள் ரகசியம் ஹீப்ரு பிரமிடு, அந்த கூம்பு. ஏன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தோடைய ரகசியம், இந்த டேட் ஆஃப் பர்த்தோடைய ரகசியத்தில் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெட்டை நம்பர் வரும். அது ஒத்த நம்பர் ஆகினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு கிரகம் வரும். இந்த 9 கிரகத்தில் ஒரு கிரகம் வரும். அந்த கிரகம் தான் உங்களுடைய உண்மையான ஈரக்கொலை அப்படிமா கிராமத்தில் சொல்லுவாங்க, ஈரக்கொலை. அந்த ஈரக்கொலை அவன் புத்தி பூரா அதில் தான் இருக்கும். உண்மை.
என்ன காரணம்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம போட்டு பார்க்கு நான் நிறையா இதெல்லாம் பரீட்சித்து பார்ப்பேன். நான் வந்து ஒரு ஹீப்ரு பிரமிடு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதில் இந்த இந்த நெட்டில் வந்து போட்டு முன்னாடி அந்த ஆப்பெல்லாம் வருவதற்கு முன்னாடி கையாலேயே எழுதி ஒரு 10 நோட்டு கிடக்கு. அவ்வளவு வந்து என்ன சொல்ல போராட்டங்களை செஞ்சு அதுக்கு பிறகு இலகு வந்துருச்சு. இப்போ 10 நிமிஷத்தில் செல்லில் இருக்குது, டக்குன்னு அடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்கும் தெரிஞ்சிடும். அப்போ ஒருத்தனுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற ஹீப்ரு நம்பர் தான் அவனுடைய உண்மையான குணம். இதை நீங்கள் பாருங்கள். சரி, உங்கள் பேரை இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். உங்கள் இங்கிலீஷில் எழுதி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறேன், என்ன நம்பர் வருதோ அந்த ஆக்டிவேஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த ஆக்டிவேஷனில் தான் இருப்பீங்க. அப்போ இதை எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கல்வி இருக்கிறது. அதெல்லாம் இப்போதைக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கி நான் ஏதோ ஒரு டேபிக் பேசுகிறது 2024 என்ன செய்யும்? சனீஸ்வர பகவான் நல்லது செய்ய போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. சுய தொழில் யார் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு சுய தொழில் தாராளமாக வைங்க. என்ன காரணம்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி. அவிட்டம் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும். சதயம் வளர்ச்சி உயர்ச்சி. புரட்டாதி குபேரன். இந்த 3 நட்சத்திரத்தில் தானே போகிறாரு. அவிட்டம் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா பகை அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு அவிட்டம் ஏன்னா வந்து அவருடைய வீட்டில் 2 வீட்டில் தான் வந்து அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் வீட்டில் கொடுத்துருக்காரு. இவங்க எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி செவ்வாயும் சனி வந்து அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை உண்டாக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக இவர்களுக்குள் ஒரு ரகசிய தொடர்பு உண்டு. அந்த ரகசிய தொடர்பில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருக்கு விட்டு கொடுத்து இதை வந்து நம்ம சொல்லலாம் சனி செவ்வாய் காம்பினேஷன். சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கிற கெட்டுப்போன அதை வந்து இயக்க தெரியவில்லை. அவன் என்ன சொல்கிறான்னா செவ்வாய் என்பது முருகன். செவ்வாய்க்கு காவக்காரன் யாரு? செவ்வாய்க்கு காவக்காரன் எங்கள் கழுமலையில் கடைசியில் என்ன சொன்னால் சாமிக்கெல்லாம் வந்து எல்லா பூஜையும் பண்ணிட்டு இடும்பன் சாமின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இடும்பன் யார்? சாட்சாத் சனீஸ்வர பகவான். இடும்பம் என்று சொல்லக்கூடிய காவல்காரன். செவ்வாய்க்கு காவல்காரன் சனி. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா வந்து காவல்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயை கெடுத்து விடுவான் என்பதோ செவ்வாய் வந்து காவல்காரன் என்னைக்காச்சும் கெடுத்ததாக சரித்திரம் உண்டா? இது வந்து ஒரு மாயை. இதை புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் இப்படி வந்து ஒரு கான்செப்டில் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா 2024 திருமண தடைகளை போக்கி நீண்ட நாள் முதிர் கன்னிகளுக்கும் முதிர்ந்த ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும். இது சத்தியம். ரொம்ப நாளாக தொழில் வைக்க முடியல ஐயா. தொழில் வைக்க முடியலையா? இத்தனை வருஷமாக நான் வந்து வேலைக்காரனாக இருக்கிறவன் தொழில் வைக்கலாம். ஓகே. 2வது கும்பத்திற்கு வந்து ஒரு பெருமை உண்டு. காலபுருஷனுடைய 11ஆம் இடம். அந்த காலபுருஷனுடைய 11ஆம் இடத்தில் வந்து சனியுடைய மூலத்திரிகோண வீட்டில் போய் அவன் நிற்கின்ற போது அவனால் இயன்ற பிறகு அந்த பெருமானால் சனீஸ்வர பகவானால் இயன்ற அளவு இந்த உலகத்திற்கு நல்லது செய்வார். ஆனால் யாருக்கு நல்லது செய்வார்? அவரை பணிந்தவர்களுக்கு நல்லது செய்வார். அவரை துவேஷம் பண்ணியவர்களை அவர் துவேசிப்பார். சரி, இந்த 12 மாதங்கள் இந்த ஆதிபத்தியமுடைய இந்த சனீஸ்வர பகவானுடைய வருடமாக வருகின்ற காரணத்தினால் நாம் எல்லைக்காவல் தெய்வ வழிபாடு பண்ணணும். எல்லைக்காவல் தெய்வம் என்பது கருப்பசாமி, முனியசாமி, இந்த குதிரையில் ஒருத்தர் இருப்பார். அவரெல்லாம் எல்லைக்காவல் தெய்வங்கள். அப்போ என்ன கிழமை அப்படின்னா வளர்பிறை சனிக்கிழமையிலும் தேய்பிறை சனிக்கிழமையிலும் மாலை 6 மணிக்கு மேலே போங்க. யார் போனாலும் போங்க, தைரியமாக போங்க. அடைச்ச கோயிலாக இருக்கட்டும். ஏன்னா பூசாரியெல்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிடணும். அந்த பூசாரியெல்லாம் வேலையை முடிச்சுட்டு போன உடனே என்ன சொன்னால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்டு மூடி இருக்கட்டும், போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
ஒரு பொவாண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. பொவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது கருப்பாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஒன்று ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு போங்க. 2 முட்டை பப்ஸ் வாங்கிட்டு போங்க. ஒரு டப்பா வந்து என்ன சொன்னோன்னா சூடாக வாங்கிட்டு போங்க. போய் 6-7 மணி ஆனாலும் பரவாயில்ல, அழகாக வந்து அந்த போண்டா பாட்டிலில் வந்து நல்லா திருகி உடைச்சி அதில் வந்து என்ன சொன்ன அந்த மூடியில் வந்து என்ன சொன்னான்னா அந்த வாசலில் அந்த மூடியில் வந்து திணிக்கான ஒரு இது மாதிரி வந்து வாசலில் ஊற்றிட்டு ஒரு மூடி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு அந்த 2 முட்டை பப்ஸை வந்து அப்படியே விரித்து வச்சுட்டு ஒரு டப்பா சூடத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகாக பொருத்தி வச்சுட்டு அந்த கோயிலை என்ன சொல்கிறான்னா வந்து 8 சுற்று சுற்றிடும். இந்த 8 சுற்றுல என்ன சொல்கிறான்னா வந்து 4 சுற்று வந்து என்ன சொன்னால் கிளாக் வைஸாக சுற்றுங்க, 4 சுற்று ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுங்க. சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை 100% என்ன சொன்னான்னா ஆசீர்வாதம் பண்ணி திருப்தியான ஒரு மனிதனாக உங்களை கொண்டு வருவார் என்பது இது சத்தியமான உண்மை. இதனால் வரைக்கும் சில ஜாதகம் பார்த்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு அந்த தோஷம் இருந்தால் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குவார்டர் பாட்டிலே வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். நான் இப்போ சாஸ்திர ரீதியாக பேசும்போது ஒரு யூடியூப்பில் பேசும்போது சாராயத்தை வாங்கி வை அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் எல்லோரும் வரணும், உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா, பொவாண்டா பாட்டிலுக்கு பிறகு வந்து பதிலாக வந்து சொன்னால் ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி வைங்க, தப்பு கிடையாது. யாரோ ஒரு மதுப்பிரியர், யாரோ ஒரு மறுநாள் காலையில் வந்து சொன்னால் நீங்கள் வச்சு சாமி முட்டி எல்லாம் வச்சுட்டு அப்படி வச்சுட்டு வந்துடுவீங்க. யாரோ ஒருத்தர் போய் வந்து ஆவலில் எடுப்பான் பாரு, ஆவலில் எடுத்து எப்பாட ஒரு குவார்டர் பாட்டில் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடிஸுக்கு என்ன இருக்குது, முட்டை பப்ஸ் இருக்குது. இந்த சைடிஸுக்கு வந்து முட்டை பப்ஸை வந்து என்ன சொல்கிறான்னா அப்படியே சுவைச்சி சாப்பிட்டு அந்த குவார்ட்டரில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி வந்து என்ன தண்ணிக்கு சைடு அந்த குவார்ட்டருக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டு அந்த சாப்பிடுகின்ற அந்த ஒருவன் தான் உண்மையான அன்னைக்கு சனீஸ்வரனாக இருப்பான். அவனுடைய சந்தோஷம், அவனுடைய ஒரு அது தவறு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லணும், மது மாமிசங்களை வைத்து ஆதி காலத்தில் வைத்து கும்பிட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் உண்மைதான். அப்போ இந்த இதை வந்து என்ன சொல்ல நீங்கள் வச்சு நீட் பண்ணி கும்பிட்டு வளர்பிறையில் ஒரு சனிக்கிழமை, தேய்பிறையில் ஒரு சனிக்கிழமை, இது தமிழ் மாதத்து இந்த சனிக்கிழமையில் வந்து நீங்கள் வைத்து அழகாக கும்பிட்டு உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதை செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அனைத்து விதமான காரியங்களும் சக்ஸஸ் ஆகிடும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. தமிழ் மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை 4 சனிக்கிழமை நாளும் சரிதான், 5 சனிக்கிழமை நாளும் சரிதான், அன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது, அன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கை நடத்தக்கூடாது. முடிந்தவரை காலையில் ஒரு தடவை என்ன சொன்னானா உபவாசம் என்று சொல்லக்கூடியதை ஒன்றை இருந்து பாருங்கள். கண்டிப்பாக சனீஸ்வர பகவானால் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வைக்கு வந்து உங்களுக்கு படும். அப்படி லேசாக நிமிர்ந்து பார்த்தாருன்னா என்ன நடக்கும், கொடுக்க வேண்டியதை பிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் நீங்களாம் யாரை வந்து நான் வந்து அதிகமாக வலிமையாக வழிபடுவேன் அப்படின்னா ஒன்லி சனீஸ்வர பகவான் காலபைரவர் தான். அதுக்கடுத்து காளி, இதை தவிர வந்து வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அதை கரெக்டாக நீங்கள் செய்யும்போது புத்தாண்டு என்பது என்ன சொல்கிறாங்க, இந்த 2024 ஜனவரி டு டிசம்பர் 31 வரை உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அனைத்து சுபகாரியங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக இருக்குது. இந்த ராசி எனக்கு இந்த ராசி இதுக்கு இப்படியா, அங்கே 7ல் இருக்கா 9ல் இருக்கா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சனீஸ்வர பகவானுடைய ஆதிபத்தியம் இந்த வருடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா கும்பத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவர் வலிமையாக எல்லோருக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கின்றவர் வந்து என்ன செய்வார், அங்கே இருக்கிற குடத்துக்குள் இருக்கின்ற பொக்கிஷத்தை
அவர் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருப்பதை நாம் வாங்குவதற்கு என்ன செய்யணும்னா, நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிடணும். ரெண்டாவது, ஒரே ஒரு கண்டிஷன் தான். 12 மாதங்களில் வருகின்ற சனிக்கிழமையில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஒரு தடவை என்ன சொன்னாலும் உணவை கட் பண்ணிட்டு விரதம் இருக்கணும். இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய தம்பதிகள் அந்த மாதம் வருகின்ற அந்த 4 சனிக்கிழமையில் இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது. இவ்வளோதாங்க கண்டிஷனு. இதை கரெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, எம்பெருமான் சனீஸ்வர பகவானுடைய விருட்சம் வன்னி மரம். வன்னி மரத்தோடைய ஒரு அருமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்கே வன்னி மரம் இருந்தாலும் அதை சுற்றி நல்ல ஒரு அகலமான தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு வட்ட வடிவமான இது எடுங்க. டெய்லி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த வன்னி மரத்தோடைய இது சிறுசாக இருந்தால் கையால் பிடிக்கலாம், இல்லை பெருசாக இருந்தால் கெட்டி பிடிங்க. கெட்டி பிடிச்சி உங்கள் குறைகளை பூரா சொல்லுங்கள், என்ன வேண்டுமோ. இது ஒரு ரகசியம். வன்னி மரத்தை எவர் ஒருவர் தண்ணீர் விட்டு அந்த மரத்தை கெட்டிப்பிடித்து ஆற தழுவி நீங்கள் அந்த மரத்திடம் பேசுங்கள். ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வன்னி மரம் இருக்குது. நான் ஒரு இடத்துல வன்னி மரம் வச்சு என் தலைக்கு மேலே இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஆற தழுவி உங்களுடைய கஷ்டத்தை என்ன சொன்னான்னா அந்த வன்னி மரத்திடம் அழகாக சொல்லுங்கள். காது கொடுத்து அந்த வன்னி மரம் கேட்கும். நீங்கள் தொழில் நல்லா ஓடணுமியா, ஓடிடும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ, கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்கள் அந்த வன்னி மரத்தை பார்த்து எங்கேயாவது பார்த்து கொள்ளுங்கள், ஆற தழுவுங்கள். உங்களை ஆற தழுவுவதற்கு ஒரு என்ன சொல்றான்னா, ஒரு திறமையான சரியான ஆண்மகனை சனீஸ்வர பகவான் திருமண பங்கத்திற்கு அனுப்பி வைப்பார். ஆண்கள் ஆற தழுவுங்கள் வன்னி மரத்தை. உங்களுக்கு என்ன சொல்றான்னா, சனீஸ்வர பகவான் சாப்பாடு கொடுத்து ஆற தழுவி உங்களுக்கு ஒரு அன்பான மனைவியை கொடுப்பார். குழந்தை இல்லாத தம்பதிகளா 2 பேரும் சேர்ந்து போங்க, அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து என்ன சொன்னாங்க, ஊடால வன்னி மரத்தை என்ன சொன்னாங்க, கணவன் மனைவி கட்டிப்பிடிங்க. இந்த பக்கம் உங்கள் கை வந்துடனா, அந்த பக்கம் இவர் முதுகை பொண்ணோடைய முதுகு ஆண் கை போயிடணும், ஆணோடைய கை பெண்ணுடைய முதுகுக்கு வரும்போது இந்த 2 கூடால அந்த வன்னி மரத்திட்ட போய் எனக்கு பிள்ளையை கொடு, நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எங்களுடைய பாவத்தை நீ வாங்கிக்கொள் அப்படின்னு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 2024 டிசம்பர் மாதத்துக்குள் நீங்கள் கன்சீவ் ஆவீர்கள். அடுத்து சரி, சனீஸ்வர பகவான் சரி கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வழி? சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனீஸ்வர பகவான் உச்சமாவார். சனீஸ்வரன் உச்சமாவார். அந்த சுவாதி நட்சத்திரத்தில் என்ன சொல்றான்னா, சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகு காலம் அல்லது அந்த சுவாதி நட்சத்திரத்துடைய கடைசி 20 நிமிஷத்துடன் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை நடத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த 12 மாதத்துக்குள்ள குழந்தை உண்டு. இது ஒரு பெரிய ரகசியம். அப்போ சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகு காலம் ஓடிக்கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் உடலுறவு கொள்ளுவது அல்லது சுவாதி நட்சத்திரத்தின் கடைசி 20 நிமிடம் உடலுறவு கொண்டீர்கள் என்று சொன்னால் தாம்பத்தியம் செய்தீர்கள், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. அதனால் 2024 சிறப்பாக கொண்டாடுவதற்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் என்று கூறி, இதுதான் 2023 பலன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.